ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இத்தனை ஐட்டத்தையும் எப்படி 1 ஹவரில் சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் ஏஞ்சோடனே டீ போட்டுப்போம். டீ போடுற பாத்திரத்தில் நம்ம பாலை ஊற்றிடுவோம். அளந்து நான் ஊற்றிப்பேன் கிளாஸில். நீங்கள் அப்படியே ஊற்ற தெரியனாலும் நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். அப்புறம் அதே டைமில் நம்ம அரிசி எடுத்து வச்சிடணும். அதே போல் ரசத்துக்கு புளி அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நம்ம அந்த பாத்திரத்தில் பாலுக்கு தேவையானதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஊற வச்சுடுவோம். ரசத்துக்கு புளியை ஊற வச்சிடலாம். இந்த அரிசி எங்கள் வீட்டுக்கார் போனதுக்கப்புறம் தான் செய்வோம். அதனால் அதை நான் லேட்டாக ஊற வச்சுப்பேன். இப்போ இந்த 3மே நம்ம பண்ணிட்டோம், ஊற வச்சாச்சு. இப்போது பாலில் இஞ்சி போட்டு காஃபி தூள், சர்க்கரை எல்லாமே நம்ம இங்கே வெளியவே கலந்து நேராக அடுப்பில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கு வேக வைக்கணும். அதனால் அதை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம அடுப்பில் பாலை வச்சாச்சு. அது ஒரு சைடில் கொதிச்சிட்ருக்கோம். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஸ்நாக்ஸாகவும் எங்கள் பையனுக்கு சாப்பிடவும் கொடுப்போம். அதனால் நாங்கள் மார்னிங்கே வேக வச்சிடுறோம். அதை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். வேக வைக்க தேவையான அளவு தண்ணி, அப்புறம் உப்பு, கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ 2 அடுப்பு நம்ம வச்சுட்டோம். இப்போ 3ஆவது அடுப்பு காலியாக இருக்குது. வாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா இட்லி ஊற்றி வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுருவோம் துணியில். இப்போ இந்த டைம்லேயே சர்க்கரைவள்ளி கிழங்கு வெந்துருச்சு, விசில் வந்துருச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம்லாம் போட்டுடுவோம். அங்கே அது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிப்போம். கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நம்ம தட்டி வச்சுருக்குறோம். புளியும் ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ரசப்பொடி, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாமே இதிலே சேர்த்துட்டு நம்ம தாளித்து விட்டால் போதும். ரசம் உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் போடுறோம். இப்போ ரசத்துக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரசப்பொடி போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். அதில் நம்ம முள்ளங்கி, வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம முள்ளங்கி போட்டு அதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இந்த டைமில் இட்லி இங்கே வெந்து வந்துடுச்சு. நம்ம இட்லி எடுத்துருவோம். இட்லி எடுத்துகிட்டு அந்த அடுப்புலேயே நம்ம ஒரு கடாயை வச்சு காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு ரசத்தை மட்டும் நம்ம எல்லாமே கரைச்சி வச்சுட்டோம். நம்ம அதை ஊற்றி அதை தாளித்து வந்தால் போதும். இந்த டைமில் அரிசி ஒலை கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ அதெல்லாம் கொதிச்சுட்டு அடுப்புலாம் பிஸியாக இருக்கிறது டைமில் நம்ம இதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். சட்னிக்கு வெங்காயம் கட் பண்ணி பூண்டுலாம் எடுத்துப்போம். இந்த டைமுக்குள்ளேயே ரசம் கொதித்து வந்துருச்சு. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. அந்த அடுப்பை நம்ம காலி பண்ணிடலாம். இன்னும் பொரியல் வெந்துட்டுருக்குது. இப்போ அந்த கடாயவே நீங்கள் ஒரு கழுவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிப்புக்கு வடகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு காஞ்ச மிளகா, வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது குழம்பு செய்கிறோம். இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு, பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம இங்கே வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு,
அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் செஞ்சிடணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. அதையும் நம்ம போட்டுருவோம். இந்த டைமில் வந்து நமக்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் கொதிச்சிட்ருக்குது. சீரக தண்ணி அதை சூடு பண்ணி எடுத்துட்டோம். சாதத்தை வடித்தாச்சு. எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.